தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிறை தெரிந்ததைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் புதுச்சேரியில் இன்று முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார். முஸ்லிம்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதாகும். இஸ்லாமிய கேலண்டரில் 9வது மாதம் ரமலான் ஆகும். இந்த மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நோன்பை கடைபிடிப்பார்கள். இந்த புனித மாதத்தில்தான் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருக்குர்ஆன் அருளப்பட்டது. ஆண்டுதோறும் ரமலான் பிறை தொடங்கிய நாளிலிருந்து நோன்பு கடைபிடிக்கப்படும். இந்த ஆண்டுக்கான ரமலான் நோன்பு இன்று தொடங்குகிறது. 1 மாத கால நோன்பு முடிவில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதுகுறித்து தமிழக அரசின் தலைமை காஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிப்ரவரி 28ஆம் தேதியன்று மாலை ரமலான் மாதப்பிறை சென்னையிலும் இதர மாவட்டங்களிலும் காணப்படவில்லை. ஆகையால் மார்ச் 2ஆம் தேதியன்று ரமலான் மாதம் முதல் பிறை என்று ஷரியத் முறைப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். இதையடுத்து அதிகாலை முதல் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பினை தொடங்கியுள்ளனர். இதையொட்டி பல்வேறு இடங்களில் மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர்.